இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதங்களிலும் அந்தந்த நாட்களிலும் கடமையாகி வரக்கூடிய ஒரு கடமை. அது சில பொழுதுகளில் நமக்கு என்ன செய்யலாம், மாதத்தின் இடையிலும் கடமையாகலாம், ஆரம்பத்தில் கடமையாகலாம். சிலருக்கு ஒரு சொத்தில் கடமையாகி அடுத்த மாதம் இன்னொரு சொத்தில் என்ன செய்யும், கடமையாகும். எனவே இது ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு கடமை கிடையாது. எப்படி 5 நேர தொழுகையை நாம் 5 நேரம் தொழுகிறோமோ அதுபோல் அனுதினமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கடமையாகக்கூடிய ஒரு அம்சம். இது பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரமதானிலே நம்ம அந்த ஜக்காத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாமான்னு கேட்டால் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒருவர் ஜக்காத்து ரமதானுக்கு முன்னால், அதாவது ஷாபானில் அல்லது ரஜபில் கடமையாகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால், நம்ம இதில் சொல்கிற ஜனவரியில் பிப்ரவரியில் இப்படி கடமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஜக்காத்தை ஒன்றில் அவசரப்படுத்த வேண்டும், அல்லது அந்த அவசரப்படுத்தப்பட்ட அந்த ஜக்காத்தை அவர் கணக்கிட்டு வைத்து தேவையானவர்கள் அவருக்கு கிடைக்கின்ற வரைக்கும் ரமதானுக்கு என்ன செய்யலாம், பிற்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் அந்த நாளில் அவருக்கு அதாவது ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் முன்னால் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செஞ்சிடணும், அந்த ஜக்காத்தை 2 மாதங்களுக்கு முன்னாலேயே கொடுத்து விட வேண்டும். கிடைக்காத வரைக்கும் அவர் ரமதான் வரைக்கும் என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம். இதனால் காலம் ரீதியாக என்ன செய்யாது, எந்த ஒரு பிற்போடும் நடக்காது. அப்போ ஒரே ஒரு வழி தான் இதில் உண்டு. என்ன உண்டு அப்படின்னு சொன்னால், அதாவது ஜக்காத்தை அடுத்த வருட ஜக்காத்தை ரமலானிலே முற்படுத்தி கொடுத்துடணும். அடுத்த வருட ஜக்காத்தை ரமலானில் முற்படுத்தி கொடுத்துடணும். உதாரணமாக அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல்ல ரபியுல் சானியில் கடமையாகக்கூடிய, அல்லது டிசம்பரில் நவம்பரில் இந்த மாதிரி கடமையாகக்கூடிய ஒரு ஜக்காத்தை இப்போ ரமலான் மார்ச்சில் வருது அல்லது ஏப்ரலில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை அவர் முற்படுத்தி இவ்வளோதான் கடமையாக போகுது நமக்கு என்று சொல்லி ஒரு அன்னளவாக எடுத்து அதை முற்படுத்தி கொடுத்துட்றாரு. இப்போ முற்படுத்தி கொடுத்து விட்டால் அவருக்கு அந்த டிசம்பரில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி அவருக்கு எப்போ ஜக்காத்து கடமையாக போகுது, அடுத்த ரமதானில் தான் என்ன செய்ய போகுது, கடமையாக போகுது. இப்போ முற்படுத்தி கொடுத்ததுனால அவருக்கு ஒரு நன்மையும் தான். இந்த ஜக்காத்தை முற்படுத்தி கொடுத்து விட்டார் என்பதனால் அவருக்கு நன்மையும் தான், கூலியும் தான். அதே நேரம் ஜக்காத்து கடமையாக முந்தைய ஒரு ஜக்காத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஜக்காத்து கடமையாக முந்தையே அவர் ஜக்காத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி தான் ஒரு தர்த்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். சில பொழுதுகளில் சில விஷயங்களை அப்படி தர்த்தி பண்ணவே முடியாது. உதாரணமாக முற்படுத்தல் பிற்படுத்தல் வளமையான சொத்துக்கு நம்ம செய்யலாம். திடீர்னு வரக்கூடிய ஒரு சொத்து ஒரு வருடம் இருந்தால் அதனுடைய நேரம் வந்துட்டால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அவைகளை அப்பப்போ என்ன செஞ்சிடணும், ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். இது முதலாவது நம்ம ஜக்காத்து கொடுக்குற விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். இன்னொன்று என்னென்னா, சில பொழுதுகளில் அதாவது சில மக்கள் நம்மகிட்ட தர்மங்கள் கேட்பார்கள், தேவைகளை சொல்வார்கள். அந்த டைமில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு, சதக்காவாக கொடுக்கறதுக்கான பணங்கள் பொருளாதாரம் போதாமல் இருக்கும், அவருக்கு கொடுக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், எங்களுக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்து கடமையாகவும் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்டா, அந்த ஜக்காத்து நியத்தை வைத்து இதை கொடுத்துடலாம். எனக்கு ஒரு 10,000 கடமையாகுது, அந்த ஜக்காத்து வந்த உடனே அதில் நான் கொடுத்ததாக நான் என்ன செய்கிறேன், நான் நியத்து வச்சுக்கிறேன், அதிலிருந்து நான் கொடுப்பதாக நியத்து வைத்துக் கொள்கிறேன். அந்த ஜக்காத்தை முற்படுத்தி இப்போ 10,000 என்ன செஞ்சிடலாம், கொடுத்து விட்டால் அந்த ஜக்காத்து கடமையாகிற நேரத்தில் அந்த 10,000 கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்ன இல்லை. அப்படி என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அதாவது அந்த ஜக்காத்தை பற்றி புரிந்து கொள்வதில் மிக முக்கியமான அம்சம் காலம். எந்த காலத்தில் ஜக்காத்து நமக்கு கடமையாகுது அப்படின்றது. இது ஒரு அடிப்படை நம்ம புரிந்து கொண்ட பின்னால், எனவே ரமதானில் கொடுப்பது என்பது இந்த அடிப்படையில் தான் ரமதானில் அது கொடுக்கப்படுகிறது. அதே நேரம் ரமதானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வத மினர் ரிஹில் முர்சலா, வீசப்படும் காற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தர்மசாலியாக இருந்தார்கள். இந்த ஜக்காத்தை கொண்டு ரமதானில் வச்சதுனால ரமதானில் செய்யக்கூடிய தர்மங்கள் என்ற தர்மங்கள் இல்லாமல் போயிடுது நிறைய பேர்கிட்ட. ஜக்காத்து கொடுக்குறோம் தானே அப்படின்னு சொல்லி, உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தர்மசாலியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது கடமையிலே இல்லை, சதக்கால எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய தான தர்மங்களில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வேகமாக இருந்தார்கள். அந்த பகுதி சில பொழுதில் கணக்கெடுக்கப்படாமல் அல்லது கணக்கெடுக்கப்பட்டாலும் இந்த அதாவது மற்ற அடிப்படை தேவைகளோடு அது நிறுத்தப்படக்கூடியதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ரீதியாக சில மக்கள் அப்படி செய்தாலும் பெரும்பாலும் ஜக்காத்து கொடுத்து விடுவதே தர்மம் செஞ்சு விடுவதாக ஒரு எண்ணப்பாடு என்ன செய்கிறது, சிலர்கிட்ட விடுவது. மற்றபடி ரமதான் மாதத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ரமதானில் தர்மம் செய்வதை மிகவும் என்ன செய்திருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள். ரமதானில் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, இந்த ரமதானுடைய அதாவது காலம், அந்த அளவு என்றதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். ஜக்காத்துடைய காலப்பகுதியில் இன்னொரு அம்சம் என்னென்னா, முஸ்லிம் மக்கள் தங்களுடைய இந்த கிறிஸ்தவ கேலண்டர் இருக்குது, இந்த கிறிஸ்தவ கேலண்டரை வச்சு மார்க்கத்துடைய விஷயங்களை அளக்கக்கூடாது.
கிறிஸ்தவ கேலண்டர்ன்றது நம்ம அடுத்தவர்களோடு தொடர்படுவதற்கான ஒரு நிர்பந்தமாக இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்குது. அது ஒரு மூடத்தனமான குழப்பமான ஒரு கேலண்டர். ஏன்னா 31 நாள் வருது, 30 நாள் வருது, 28 நாள் வருது, 29 நாள் வருது, இந்த மாதிரி வருது. அதுக்கு ஒரு அடிப்படையும் இல்லை. அப்படி வாரது ஒரு பிரச்சனையில் அடிப்படை இருந்தால் பிறையை பார்த்து 29 பிறை தென்படலை 30 என்றால் பரவாயில்ல. இது எதுக்கு 30 வருதுன்னு தெரியாது, எதுக்கு 29 வருதுன்னு தெரியாது, எதுக்கு 28 வருதுன்னு தெரியாது. லீப் ஒரு இடம்னு ஒன்று என்ன செய்யுது அதில் வச்சிருக்கு. அதுக்கு சூரியனோட சம்மந்தப்படுத்தி ஒரு தத்துவம் வச்சிருக்குது. சில மாதங்கள் தொடர்ந்து 30 31 வருது. அதோ என்னது அகஸ்டியன் என்று சொல்கிற மருமகனுக்கு கண்ணியப்படுத்துறதுக்காக வச்சுன்னு சொல்லி அப்படி ஒன்று போகுது. இப்படி ஒரு குழப்பமான ஒரு மாதம் இது. அதனால் நாங்கள் இதை வச்சு மார்க்க விஷயங்களை செய்யக்கூடாது. இதா காலம்னா 4 மாதம் 10 நாள் அப்படின்னா சில மக்கள் என்ன செஞ்சிட்டா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ன்றா. பிப்ரவரியில் 2 நாளாக காணாம், 2 நாளாக காணாம். அது எப்படி ஒரு 2 மாதம் ஆகும்? அப்போ 2 மாதம் ஆகுது. ஜனவரியில் 1 நாள் அதிகம், அது எப்படி 1 மாதம் ஆகும்? 1 மாதத்தை விட அதிகம். எனவே கணக்கு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இதை வச்சு தான் இதா காலத்தை என்ன செய்யும், நம்ம கணக்கு பார்க்க வேண்டும். அதே போல் ஜக்காத்துடைய ஒரு வருடம் வேண்டாம், ஜனவரியில் ஆரம்பித்தா டிசம்பர் அந்த கடைசியில் ஒரு வருடம் அல்ல, 15 நாளைக்கு முந்தைய 14 நாளைக்கு முந்தைய என்ன செஞ்சிடும், ஒரு வருடம் ஆகிரும். என்ற சந்திர கேலண்டருக்கும் சூரிய கேலண்டருக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கணக்கு விஷயங்கள் எல்லாவற்றிலும் நம்ம பிறை கேலண்டருடைய அந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருடம் என்று சொல்கிறது 14-15 நாளைக்கு என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். 14-13 நாளைக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் என்ற அதாவது தெரிஞ்சு ஒரு வருஷம் என்றால் இதுதான் அப்படின்றது நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் ஜக்காத்து எங்களுக்கு எப்போ கடமை ஏண்டா, நம்ம ஒரு நாள் பிந்தினாலும் கடமையை நிறைவேற்றாத குற்றவாளியாக நம்ம என்ன செய்வோம், மாறுவோம். அப்போ அந்த நாள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இதே போல் தான் நிமிட விஷயங்கள்லையும். இப்போ உதாரணமாக 3:55 அதாவது அதான் அப்படின்னு வைங்களேன். அடுத்த அந்த 60 செகண்டுக்குள்ளே அந்த சூரியன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு எங்கே பாங்க சொன்னாங்களோ அந்த டேட் டைம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் அல்ல. நிச்சயமாக அக்யூரேசியாக என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. 1 நிமிஷம் முந்தியோ 1 நிமிஷம் பிந்தியோ என்ன செய்யும் இருக்கும். எனவே எனக்கு டைம் பிந்திட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல டைம் முந்திட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் ஒரு பேணுதலுக்கு 1 நிமிஷம் முந்தி 1 நிமிஷம் பிந்திய நம்ம என்ன செய்யலாம், அதில் புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களையும் மார்க்கத்துடைய விஷயங்களை கடமையாக்குன்ற பொழுது நம்ம இது அவதானிக்காத ஒரு விஷயம். இது நுட்பமாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். ரமதானில் கடமையாகிறதுன்றதை எப்படி புரிந்து கொள்வது, இவைகள் என்ன மாதிரி புரிந்து கொள்வது என்பதெல்லாம் அவதானத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது அம்சம் ஜக்காத்து, அதாவது கடமையானால் ஜக்காத்தை கொடுத்த, நான் சட்டங்களுக்கு முன்னால் இந்த விஷயங்கள் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஜக்காத்தை கொடுத்தல், ஜக்காத்தை மசாரிஃபு ஜக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்தை யாருக்கு கொடுத்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜக்காத் 8 கூட்டத்தினருக்கு என்று சொல்லி என்னது எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது. 8 கூட்டத்தினருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கணுமான்னு சந்தேகம் இருக்குது நிறைய பேர்ட்ட. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. 8 கூட்டத்தினரில் ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தா என்ன, உங்களுடைய ஜக்காத்து கடமை முடிஞ்சுது. 8 கூட்டத்தினரில் ஒருவருக்கு கொடுத்தாலும் உங்களோட ஜக்காத்து கடமை முடிஞ்சுது. 8 கூட்டத்தினரே மாறி மாறி அப்படி பிரித்து கொடுக்கணுமன்றது இல்லை. அது அவங்களுக்கு போய் சேரணும்னா இந்த 8 கூட்டத்தினரில் ஒரு பிரிவினருக்கு கிடைச்சா அது போதுமானது என்பதை நம்ம அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொடுக்கிற விஷயத்தில் அந்த 8 கூட்டத்தினரில் எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது. உதாரணமாக மிஸ்கீன் என்று சொல்கிறோம், ஃபகீர் என்று சொல்கிறோம். இந்த ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் என்ன வரைவிலக்கணம் அப்படி என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், தொழில் செய்து அவர்களுக்கு போதாமை ஒன்று இருக்குமாக இருந்தால், தொழில் செய்து உழைத்து அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கூட போதாமை ஒன்று இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மிஸ்கீன் மசாக்கீன் என்று சொல்லப்படும். ஃபகீர் என்று சொன்னால் அதை விட ஒரு கீழ்நிலை இருக்கக்கூடியவருக்கு, அந்த அதாவது இல்லாமை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஃபகீர் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்போது இந்த அடிப்படையில் அந்த அதாவது இவர்களை அடையாளப்படுத்துவது என்பது எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் போதுமானது. அங்கே உள்ளே போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில வேலை அவன்கிட்ட இருந்துட்டுண்டா, சில வேலை அவன்கிட்ட ஒரு சேவிங் இருந்துட்டுண்டா, சில வேலைகளில் அப்படி இருந்துட்டான்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு விளங்குற ஒரு ரீசன் என்ன, அவருக்கு வருமானம் இருக்குது, ஆனால் அவருடைய குடும்பம் செலவினங்களுக்கு போதாமை ஒன்று என்ன செய்யுது அவருக்கு இருக்குது அப்படி என்று விளங்கினா அவர் ஜக்காத்துக்கு தகுதி. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டுக்கு பார்க்குறது, ஏசி போட்டிக்கிறாரு ஜக்காத்து கடமை இல்லை, ஃபேன் போட்டிக்கிறாரு ஜக்காத்து கடமை இல்லை. அப்போ இங்கே ஒமானில் முக்கால்வாசி பேருக்கு ஜக்காத்துன்னு அப்போ கொடுக்க இல்லாமல் போயிடும். அப்போ ஜக்காத்து கடமை இல்லை, அந்த ஜக்காத்து அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய தேவைக்கு போதாத அம்சத்தில் அவருடைய நிலைமை இருக்குதா, இது முதலாவது நம்ம பிரதானமாக என்ன செய்யணும், பார்க்கணும். அவருக்கு ஒரு கடன் இருக்குது, அவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். அவருக்கு ஒரு அடிப்படை தேவை ஒன்று இருக்குது. உதாரணமாக மருத்துவம் அல்லது ஒரு டொய்லெட் வசதி அல்லது ஒரு கூரையுடைய வசதி. இந்த மாதிரி சிலருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 2வது மாடிக்கு கூட ஜக்காத்து கொடுக்கலாம். சிலர் அழைச்சி 2ஆம் மாடிக்கு ஜக்காத்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அந்த குடும்பத்தில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க,
கீழே வந்து ஒரே ஒரு ரூமில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. மேலே ஒன்று கட்டினா தான் அவங்க என்ன செய்யலாம், அவங்க வாழலாம்னு அதுக்கும் என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம். இந்த கணக்கு அடிப்படையில் இல்லை, அவர்களுடைய தேவை அடிப்படையில் தான் என்ன செய்யும், அந்த ஜக்காத்திற்கும் வீண் விரயமற்ற தேவைகளாக அது இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நம்ம ஜக்காத்தை அடையாளப்படுத்தி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே போல் கொடுக்கப்படுறவருக்கு விற்று அந்த வேலையை முடிப்பதற்கான சொத்து இருந்து அவர் ஜக்காத்துக்கு தகுதி இல்லை. உதாரணமாக அவரிடத்தில் நகை இருக்குது, ஒரு 20-30 பவுன் நகை வச்சுக்கிறார், மனைவிட்டே இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். குடும்பத்தில் ஒருவரை நம்ம செலக்ட் பண்ணி ஜக்காத்து கொடுக்குறோம், மனைவிட்ட நகை இருக்கான்னு பார்க்கக்கூடாது. மனைவிட்ட கோடான கோடி இருந்தாலும் இவர் ஏழையாக இருந்தால் இவர் ஏழை தான் இஸ்லாத்துடைய பார்வையில். ஏன்னா மனைவிட சொத்து இவருக்கு உரிமை இல்லை. மரணித்த பின்னால் 4 1 8 1 வார அந்த இதை தவிர வேறு உரிமை இல்லை. கணவனிடத்தில் என்ன சொத்து இருக்கு உண்மை தெரியும். தண்டை நகையெல்லாம் கொடுத்து மனைவிட்ட கொடுத்து வைக்கிறது அதெல்லாம் அவரோட நியத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கணவன்கிட்ட தங்கமாக சேமிப்போ அல்லது ஒரு பெரிய நிலமண்டு வாங்கி வச்சுக்கிறார், அதை விற்று அவருக்கு இப்போ கடனை அடைச்சி வீட்டு வேலையை முடிச்சு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம் சொல்கிறார், என் பேரம்பேத்திகளுக்கு வாங்கி வச்சுக்கிறேன், என் மகனுக்கு வாங்கி வச்சுக்கிறேன், இப்படி என்ன வச்சு அதெல்லாம் என்னது அது வந்து கணக்கு எடுக்கப்படாது. அதெல்லாம் விற்று என்ன செய்யணும், அவர் விற்று தான் அதை அடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவர் அதுக்குரியவர் அல்ல. ஒரு வேலையை எப்போ கன்சிடர் பண்ணலாம்டா, ஒரு நிலம் வச்சுக்கிறாரு, இது போன்றவைகள் வைத்திருக்கிறார், ஆனால் அவர் விற்கிறதுக்கு போட்டிக்கிறார், போகுதே என்ன இல்லை, அவர் விற்று தன்னை அடைக்கணும்னு போட்டிக்கிறாரு, அது போகுதே இல்லை என்கின்ற சுச்சுவேஷன் உண்மையாக இருந்தால் அப்போ என்ன செய்யலாம், அப்போ ஜக்காத்து கொடுக்கலாம். எனவே தேவை என்பதை அடையாளம் கண்டு தேவையை நிவர்த்தி செய்கிறவர்களுக்கான சொத்தும் அவரிடத்தில் இல்லை, ஈக்கிற வீட்டை விற்று கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிடக்கூடாது. எக்ஸ்ட்ராவா சொத்து எதுவும் இல்லை என்கின்ற நிலைமை இருந்தால் அவரை நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்து அவருக்கு நம்ம கொடுக்கலாம். அதே போல் ஜக்காத்து கொடுக்கிறவர்கிட்ட ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணும்னு கடமை இல்லை. சிலர் வந்து ஜக்காத்துன்னு சொல்ல வேண்டுமா, கொடுத்து விட்டேன் ஜக்காத்தா சதக்கான்னு சொல்லி, அது உங்களோட நியத்து தான். அது வந்து எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நம்மளோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நியத்து. எங்களுடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்ம கொடுக்குறது ஜக்காத் என்ற நியத்து இருந்துட்டு அதை என்ன செஞ்சிடும், அதை நிறைவேறி விடுமே தவிர அவர்கிட்ட ஜக்காத் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நம்ம ஒருவரை செலக்ட் பண்ண ரீசனை சொல்லலாம், அவங்களை செலக்ட் பண்ண காரணம் உங்கள்கிட்ட இப்படி ஒரு தேவை இருக்குது அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணோம்னு சொல்லலாம். ஆனால் சில பொழுதுகளில் அவர் அதுக்கு செலவழிக்காமல் அதை வந்து வேறொன்றுக்கு செலவழிச்சிட்டார் அப்படின்னு வைங்க, அல்லது வச்சு என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு, அதை வச்சு சாப்பிட்டால் பாருங்கள், நான் அவரை வந்து எதுக்கு செலக்ட் பண்ண இப்போ என்ன செஞ்சுட்டீங்கிறாருன்னு சொல்கிறது மிகப்பெரிய பாவம், குற்றம். என்ன காரணம்டா, இது சதக்கா அல்ல. சதக்கால உங்களுக்கு அதை அவதானிக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கால ஒரு அரிசி அது இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சதக்கான்னு கொடுக்குறோம், அவர் கொண்டு வந்து வித்துட்டாருன்னு வைங்களேன், அப்போ நம்ம கேட்கல எதுக்கு நம்ம தந்தோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். காரணம் சதக்கான்றது நம்ம விரும்பி செய்யக்கூடிய விஷயம், அதுவும் நம்ம கேட்காம இருந்தால் அது சிறப்பு. ஆனால் அப்படி கேட்கலாம். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமது சொத்தல்ல. ரசூல்லா சொன்னால் அவுசா ஹுன்னாஸ், மக்களுடைய அசுத்தம் பண்ணாங்க. அதாவது நாம் பயன்படுத்துறது அசுத்தம், மற்றவர்களுக்கு தான் அது சுத்தம். எனவே அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்டா சில பொழுதுகளில் அதை வந்து பலவிதமாக முடிவெடுக்கலாம். ஒருவேளை அவர் ஊதாரியாக இருந்து நான் வந்து மாதம் மாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு தொழிலுக்கு போகாமல் இருந்து அதை முடிவெடுக்கலாம், அது அவருடைய பிழை, அது தவறு, அது ஒரு அம்சம். சில பொழுதுகளில் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கடனை கொடுத்தா எனக்கு தின்றதுக்கு என்ன வழி இல்லாமல் போயிடும், அதனால் நம்ம சாப்பிட்றேன் திருப்பி கடனாக தான் போகுது என்று சாப்பிட்றேன்னு அவர் முடிவெடுக்க வாய்ப்பிருக்கு. நம்ம செலக்ட் பண்ணதை விட ஒரு பெரிய கடன் அவருக்கு இருந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் நம்ம ஒன்றுக்கு செலக்ட் பண்ணிப்போம், அவர் சொல்லாத ஒரு கடன் தேவையுண்டு அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். இது ஒரு அம்சம். அடுத்தது, இது கொடுக்குற விஷயத்தில் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம், எப்படி செலக்ட் பண்ணுறோம்னு விஷயம். மூன்றாவது, ஜக்காத்தை அதை வந்து அவர்கிட்ட சேர்ப்பிக்கிற நேரத்தில் பொருளாக சேர்ப்பிக்கலாமா பணமாக சேர்ப்பிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்தெந்த பொருளில் வந்து ஜக்காத்து கடமையாகுதோ அந்தந்த பொருளில் அது கடமை. எந்தெந்த பொருளில் ஜக்காத்து கடமையாக, இப்போது ஆட்டில் கடமை ஆகினா ஆடு தான், மாட்டில் கடமை ஆகினா மாட்டை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். பணத்தில் கடமை ஆகினா பணம் தான், தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளியில் கடமை ஆகினா தங்கம் வெள்ளி தான். புதையல் எடுக்கிறாரு, புதையலில் கடமை ஆகினா புதையலை தான் என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். ஆனால் இப்போ இப்படி கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமோ அவரை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் நம்ம மாறி கொடுக்கலாம். எப்பையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், பொருளாக கொடுக்கக்கூடாது, எதில் எது கடமையாதோ அதை தான் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கணும்னு சொன்னால், பொருளாக பணமாக கொடுக்கணும் இடத்துல பொருளாக கொடுத்தா என்னன்னு கேட்குறது, பொருளாக கொடுக்கணும் இடத்துல பணமாக கொடுத்தா என்னன்னு கேட்குறது. உதாரணமாக ஃபித்ரா கொடுக்கலான்னு வருது, அங்கே என்ன ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால், அப்போ பணமாக கொடுத்தா என்ன ஃபித்ராவை மக்களுக்கு அதுதானே பிரயோசனமாக இருக்குன்றது. பாருங்கள் எப்படி என்று, ரமதானில் அரசெல்லாம் பணமாக கொடுத்தா தானே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்காத்து வந்த உடனே மக்கள்கிட்ட பணத்தாக கொடுக்குறதுல பொருளாக கொடுத்தா தானே பிரயோசனம் இருக்குன்னு எப்படி இருக்கு. அந்தந்த இடத்துல என்னது அந்தந்த இது அது ரெண்டுமே கொஞ்சம் காலத்துக்குள்ளே வராது. ரமதான், ஷவ்வால்,
அதாவது அது அது கொஞ்சம் அந்த ரமதான் இதை ஆரம்பத்தில் சாரி அஃப்வர்ட் ரமதானுடைய ஆரம்பத்தில்